யா எஸ்பெஷலி இதை நான் சொல்லி ஆகணும் ப்ரோ. இப்போ வந்து இப்போல்லாம் நிறைய பார்க்க முடியுது அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேனேஜருக்கும் உள்ள சண்டை. அது வந்து இப்போ ஒன்ஸ் நம்ம சைன் பண்றப்ப, இப்ப செல்சி மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி கிளப்ல பாக்குறப்ப எஸ் மேனா இருக்கணும் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஆசைப்படுது. அதுவும் தப்பு தான். அட் சேம் டைம் மேனேஜர் வந்து அவனோட இப்ப அவனோட டாக்டிக்ஸ் இதுல எல்லாம் தலையிடாம, இப்போ ஸ்டார்டிங்ல கொடுத்த பிளேயரை வச்சு நீ இதாண்டா பட்ஜெட், இதாண்டா ஃபைனான்ஸ், இதை வச்சுதாண்டா நீ பண்ணி ஆகணும், நீ கொஞ்சம் ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கிறப்ப அது நீ பண்ணிச்சுதான் ஆகணும். மேனேஜரும் எந்த மேனேஜரா இருந்தாலுமே நீ வின் பண்ண ஆரம்பிச்சோட நான் தான் பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ இன்னும் கொஞ்சம் நிறைய நீ பண்ணு 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 அப்படின்ட்டே சொல்லிட்டு இருந்தா அது ரொம்ப கிளாஸ்ல தான் போய் முடியும் அது. ஆமா ப்ரோ. ஆனா ஆக்சுவலா எப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த மென்டாலிட்டி வந்து எப்படின்னா ஸ்மால் டீம்ஸ்ல உள்ள மென்டாலிட்டி. ஆக்சுவலா முன்னாடி இருந்தே ஸ்மால் டீம்ஸ் தான் பண்றேன், நம்மளுக்கு பட்ஜெட் இதான்டா, எங்களுக்கு வந்து இந்த பிளேயர்ஸை வாங்கிட்டு வர முடியும், நீ அதை வச்சு பண்ணுன்னு ஸ்மால் டீம்ஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ பிக் கிளப்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா பிக் கிளப்ஸ் ஆனா முன்னாடி வந்து மேனேஜர் என்ன கேட்கறாங்களோ அவங்க வாங்கி கொடுத்துட்டு, மேனேஜருக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்துட்டு மேனேஜரை கரெக்டா அந்த டீமுக்கு வந்து ஏற்ற மாதிரி என்னன்னா மேனேஜர் தான் செட் பண்ணுவான், இது வந்து ஸ்குவாட் இதுதான், எனக்கு இந்த பிளேயர் வேணும்னு. ஆனா வந்து இப்போ வந்து என்னன்னா பிக் கிளப்ஸ் வந்து அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ல போறான்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஆனா அப்படி தெரியல, ஸ்பெண்ட் பண்ற பார்த்தா அப்படி தெரியல. அப்படி சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்மால் டீம்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை மாதிரி இப்போ வந்து நாங்க ஒரு ஆளுங்களை வச்சிருக்கோம் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை இறக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தா போதாதா, 4-5 பேர் இருக்கானுங்க. இப்போ வந்து பெரிய பெரிய இப்போ வந்து மெயினா சக்சஸ்ஃபுல்லா இருக்க கிளப்னா இந்த பிஎஸ்ஜி, சிட்டி ரெண்டுலயுமே ஒவ்வொரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் தான் அவனுக்கு எடுக்கிற முடிவு தான். அவனும் மேனேஜரும் அந்த சிங்க் பண்ணி கரெக்டா பண்ணிடுறாங்க. ஆனா இந்த யுனைடெட்ல 5 பேர் இருக்கானுங்க, செல்சில ஒரு 7 பேர் இருக்கானுங்க. இத்தனை பேர் தேவையான அது ஒரு பிரச்சனை இல்லப்பா ப்ரோ. இப்போ ஒருத்தர் இருந்துட்டு நாங்க சொல்றதை நீ பண்ணணும் அப்படி சொன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. இத்தனை பேர் இருந்து பண்ண முடியாது. அவன் ஒருத்தன் சொல்லுவான், இவன் ஒருத்தன் சொல்லுவான், யார் சொல்றது கேட்கணும்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனை இல்ல.